ரெண்டு விஷயம் சார். ஒன்று, இன்னைக்கு வந்து இ-காமர்ஸ் வந்து ரொம்ப கட்டற்று நடக்குது. அதில் கோடிக்கணக்கான நபர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆப்பு யார் வேணா அதை தயாரித்து அதை வந்து பிளே ஸ்டோரில் அதை பிளேஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. அதனால நம்மளுடைய சிட்டி போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்பை வந்து பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு. அதன் மூலமாக நிறைய இந்த ட்ரக் பிஸ்னஸ் நடக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்குது. சார், இது எந்த அளவிற்கு தடை செய்வது அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்று சார்? ரைட். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் ஸ்பேஸில் சோஷியல் மீடியா, அதாவது சோஷியல் நெட்வொர்க்கிங்கை தான் வந்து அது ஒரு பர்பஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணலான்னு ஆரம்பித்ததை இன்னைக்கு சைபர் கிரிமினல்ஸு வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு வந்து இதை வந்து லிவரேஜ் பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த இ-காமர்ஸ் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லிவரேஜிங் தி மொபைல் ஆப்ஸு ப்ளஸ் இந்த சோஷியல் மீடியாவோட பிளாட்ஃபார்மை வச்சு. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த சென்னை போலீஸ், சென்னை கமிஷனர் அவங்களுடைய ஆக்ஷன் வந்து பாராட்டணும். ஏன்னா வந்து பேஸ்ட் ஆன் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை வச்சு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சீக்கிங் பிளாக்கிங் ஆஃப் தட் பர்டிகுலர் ஆப். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்க, இந்த மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுக்கும்போது இது வந்து மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு போகும். அவங்க தான் இந்த டைரக்ஷனை வந்து கூகுளுக்கு வந்து கொடுக்க முடியும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, மத்திய அரசுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தே ஹேவ் காட் அ பவர். ஐடி ஆக்டில் இருக்கக்கூடிய செக்ஷன் 69A யூஸ் பண்ணி தே கேன் ரெஸ்ட்ரிக்ட் ஆக்சஸ் டு ஆன்லைன் கண்டென்ட். அப்போ வந்து எப்போ இதை வந்து அவங்க வந்து இன்வோக் பண்ணலாம் இந்த பவர்ஸ் அப்படின்னாக்க, 3 சிச்சுவேஷன்ல. ஒன்று வந்து நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கா, நாட்டோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தலா இருக்கா, 3வது பப்ளிக் ஆர்டர், பொது அமைதிக்கு எனி குந்தகம் விளைவிக்கக்கூடிய விலைகளை இருக்கா அப்படிங்கிறத ஆராய்ந்து இங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இந்த ஆப் தான் சோர்ஸ் அப்படிங்கறத அவங்க கொடுத்துருக்காங்க. பிளஸ் நம்ம நாட்டோட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் தே ஹேவ் அ சர்டன் விஜிலன்ட் மெக்கானிசம், மானிட்டரிங் மெக்கானிசம். அவங்களுடைய ஃபைண்டிங்ல அவங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து டைரக்டிவ் வந்து கூகுளுக்கு வந்து கொடுப்பாங்க, இந்த பர்டிகுலர் ஆப்பை வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இன் தி பாஸ்ட், இப்போ இதே வருஷம் 2015 பிப்ரவரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்க மத்திய அரசு 119 ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்ண சொல்லி கூகுளுக்கு கொடுத்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எல்லாம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இது எல்லாமே ஆரிஜின் ஃப்ரம் சைனா, ஹாங்காங், இந்த 2 நாட்டில இருந்து. எது ரிலேட்டட் அப்படின்னாக்க, இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே வாய்ஸ் சேட், வீடியோ சேட் ரிலேட்டட். ஏன்னா இப்போ வந்து டீப்ஃபேக்ங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சைபர் கிரைம் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாயிருக்கு. அதோட ரிலேட்டட் செக்யூரிட்டி ரிஸ்கை கன்சிடர் பண்ணி அவங்க வந்து டைரக்ஷன் வந்து இஷ்யூ பண்ணாங்க. பேசிஸ் தட் கூகுள் வந்து ஆல்ரெடி இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க 119. இன் தி பாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அதே மாதிரி, அதாவது இந்த இன்ஸ்டன்ட் லோன் ஆப்னால நிறைய பேர் வந்து பணத்தை இழந்தாங்க. அப்போ ஆர்பிஐ வந்து ஐடென்டிஃபை பண்ணி எந்தெந்த ஆப் வந்து எங்கே ஆரிஜின் சைனீஸ் ஆப் இந்த மாதிரியான ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆயிருக்கான்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டைரக்ஷன் இஷ்யூ பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த பாஸ்ட் வந்து டிக்டாக் ஆப்பை கூட அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் டூவபிள். ஓகே 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 சார், குறிப்பாக இந்த தடை செய்யப்பட்ட சில மருந்துகள் சார், அது நம்ம ரொம்ப ட்ரக்குன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த மருந்துகள் எல்லாம் கூட இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து இ மார்க்கெட்டில் கிடைக்குது சார். குறிப்பாக இந்தியா மார்ட்டோட டைரக்டர்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம இவர் சாரி உக்காண்டிருக்காரு, இவர் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இ சிகரெட்டை அவருக்கு சும்மாவே அனுப்பி கொடுத்துருக்குறாங்க சில கம்பெனிஸ், அவர் வீட்டுக்கே வந்து சேர்ந்துருக்குது சார். சார், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்குல்ல சார், அது முழு பவரும் அதிகாரமுமே மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கா? ஏதாவது கொஞ்சமாச்சும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது கொடுத்து வச்சிருக்குங்களா இந்த ஐடி ஆக்ட்? ஆமா, இப்போ இது வந்து இந்த டைரக்ஷன் அப்படிங்கிறது மத்திய அரசுல இருந்து தான் இந்த கூகுளுக்கோ இல்லை வேற இருக்கக்கூடிய அந்த ஆப் ஸ்டோர் நிறுவனத்துக்கோ போகணும். பட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆல்வேஸ் தே கேன் ப்ரொவைட் தி ரெக்கமெண்டேஷன். அவங்க வந்து பேசிக் இன்வெஸ்டிகேஷன் கொடுக்கறத வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இதுல என்ன அப்படின்னாக்க, ஒன்று பிளாக் பண்ண பிறகு வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்க,
வேற நேம்ல இந்த ஆப் வந்து திரும்ப கூகுள் பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ வருதா அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க இந்த சைபர் கிரிமினல்ஸ் அப்படின்னாக்க, ஒன்ஸ் நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னாக்க இந்த ஆப்ஸை வந்து வேற நேம்ல தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் மாதிரி வந்து சோசியல் மீடியால இல்ல வந்து இன்டர்நெட்ல வந்து லிங்கா கொடுப்பாங்க. லிங்கையும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதை பிளாக் பண்ணதுக்கு பிறகு இந்த மானிட்டரிங் வந்து இம்பார்ட்டன்ட். மானிட்டர் பண்ணி இது வேற நேம்ல வருதா இல்ல வேற ஃபார்ம்ல வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பா வருதா அப்படிங்கிறத பார்த்து அதுலயும் ஆக்ஷன் எடுத்தா தான் கம்ப்ளீட்டா அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே ஓகே சார், பொதுவாகவே இந்த ஹெச்ஐவி பாதிப்பு அப்படிங்கிறத இந்த ஒரு சார் சொன்னதை போல அவர்கள் எய்ட்ஸ் நோயாளிகள் அல்ல, ஹெச்ஐவி வைரஸ் தொற்றுக்கு ஆளானவர்கள் தொடக்கத்தில் அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கிறோன்னு சொல்கிறாங்க. சார், இந்த தொற்றுக்கு ஆளாகக்கூடியவர்கள் இது தொடக்கத்திலிருந்தே இது சம்பந்தமான ரிசர்ச் பண்ணுறது, இந்த எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி போர்டு இவங்கெல்லாம் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான தொற்றுக்கு ஆளாகக்கூடியவர்கள் எந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது ஆளாகிறார்கள் அப்படின்னா, அவர்கள் தன்னிலை மறந்த நிலையில் இருக்கும்போது, அதாவது முழுக்க முழுக்க ஃபுல் போதையில் இருக்கும்போது தான் இப்படி வந்து அன்கண்ட்ரோலாக போய் அவேர்னஸ் இல்லாமல் போய் இந்த மாதிரி நோயை வாங்கிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் சார், சேலத்தை வந்து பேஸாக வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ட்ரக் நெட்வொர்க்கை வந்து என்சிபி வந்து பஸ் பண்ணாங்க சார். அவங்க எப்படி முழுக்க முழுக்க அந்த சேல் பண்ணாங்க அப்படின்னா, அது முழுக்க முழுக்க டார்க் நெட் மூலமாகவே சேல்ஸ் நடந்தது அப்படிங்கிறது போன வருஷம் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ கொடுத்த தகவலுக்கு சார். ஆனால் இந்த வருஷம் என்ன அப்படின்னா, இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு நம்ம சிட்டி போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு கம்யூனிட்டிக்காக இருக்கக்கூடிய ஆப் மூலமாக தான் இந்த 10 அரெஸ்ட்ல 8 பேர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்க இருக்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்குதே சார். இதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் ஏதாவது இருக்கா இங்க முதல்ல? ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்க டிஜிட்டல் ஸ்பேஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்க குளோபல் லாஸ் வந்து வேணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க ஐடி ஆக்ட்னு வச்சிருக்கோம். அதே மாதிரி கண்ட்ரி ஸ்பெசிபிக் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஆக்ட் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் அந்த போலீசிங் அப்படிங்கிறது குளோபல் போலீசிங் அப்படிங்கிறது வேணும். இப்போ நீங்க சொல்ற டார்க் வெப் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட் அப்படிங்கிறது இட் இஸ் அ சர்ஃபேஸ் லெவல் வெப், டாப்ல வரக்கூடியது. கீழே வந்து டீப் வெப், டார்க் வெப்னு 2 லெவல் இருக்கு. இந்த டார்க் வெப்பை வந்து யார் யூஸ் பண்றா அப்படின்னாக்க சைபர் கிரிமினல்ஸ். அங்கேதான் இந்த வந்து ட்ரக் சேல்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லீகல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல வந்து ட்ரேடிங் யூசிங் தி கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது. அந்த ட்ரேடிங் வந்து என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னாக்க காம்ப்ரமைஸ்டு பாஸ்வேர்டா இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்டீல் பண்ண பாஸ்வேர்டு எல்லாமே they will make it available for sale in the dark web. இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி வரும்போது என்ன அப்படின்னாக்க இதுக்கு மானிட்டரிங் மெக்கானிசம் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. மானிட்டர் பண்ணி அது வந்து ஒரு ஏஜென்சி சம்பந்தமானதா, ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் டேட்டாவா இருக்கா, இல்ல எந்த மாதிரியான டேட்டா. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டி ரிலேட்டட் டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. மானிட்டர் பண்ணி அந்த மாதிரி வரும்போது அவங்க வந்து அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்து அந்த டேட்டாவை அதுலேருந்து ரிமூவ் பண்றதுக்கான ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்க நிறைய கோஆர்டினேஷன் வேணும். இங்கே வந்து ஸ்டேட்ல இருந்து கொடுத்தாலும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்ஸ் டு ஒர்க் வித் அதர் குளோபல் ஏஜென்சிஸ். சம்டைம்ஸ் வந்து இன்டர்போலோட ஒர்க் பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து யூரோபோலோட ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணி இந்த டார்க் வெப்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எடுக்கிறதோ இல்ல அந்த கேங்கை வந்து ட்ராக் பண்றதோ அப்படிங்கிறது ஆக்ஷன் அப்படித்தான் எடுக்க முடியும் இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன்ல. ஏன்னா டிஜிட்டல் ஸ்பேஸ்ங்கிறது குளோபல். ஓகே 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 சார் சொன்னாரு, இப்ப இ சிகரெட் அப்படின்னு போட்டோம்னா கர்நாடகால நம்மளால வாங்க முடியாது, ஆனா தமிழ்நாட்டுல 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கூட வாங்க முடியும்னு சொல்லிட்டு. சார், எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார். அதாவது இன்னைக்கு வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பாலியல் தொடர்பான வீடியோக்களை இன்னைக்கு நம்ம வந்து கூகுளில் யாருமே சர்ச் பண்ணுறது கிடையாது. சர்ச் பண்ணாங்க அப்படின்னா அவர்கள் காவல்துறையால் கண்காணிக்கப்படுகிறார்கள், கைது செய்யப்படுவார்கள். அந்த வீடியோவை நம்ம வச்சிருந்தா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நம்மளை வச்சிருக்கிறது சட்டவிரோதம் அப்படிங்கிற அவேர்னஸும் பயமும் இன்னைக்கு போதுமான அளவு எல்லாருக்கிட்டையும் வந்துருச்சுங்க. அதே போல் பாம் ரிலேட்டடாக வெடிகுண்டு தயாரிக்கிறது எப்படி, வெடிகுண்டு உருவாக்கம் எப்படி இப்படிங்கிறது சம்பந்தமாக தேடினாலும் அதுவும் அந்த அல்காரிதமும் கண்காணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால யாரும் அதை செய்யறதில்லை. அப்படி தேடினாவே அவங்க வந்து நான் பெயிலபிள் செக்ஷனில் தான் அவங்க அரெஸ்ட் சார். அதுபோல் இந்த ட்ரக் ரிலேட்டடான இந்த விவகாரத்தில் அப்படியான ஏதாவது சிஸ்டம் இருக்கா சார் இங்கே? ரைட். இப்போ நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸை யூஸ் பண்ணும்போது ஆன்லைன் பிஹேவியர் அது வந்து நல்ல விதமாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லை வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற போது
ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து யாரு மானிட்டர் பண்ண போறா அப்படிங்கிறது. அதுக்காக இப்ப பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்க, கண்ட்ரி லெவல்ல there is a robust system, there is a tools available to monitor the online behavior. மானிட்டர் பண்றதுக்கு கண்ட்ரி லெவல்ல, இந்தியா கண்ட்ரி லெவல்ல there is a system available, tools available. அதே மாதிரி குளோபலா லீடிங் கண்டென்ட் ப்ரொவைடர்ஸ் இல்ல இந்த மாதிரி சர்ச் என்ஜின்ஸ், கூகுள், இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க சைல்ட் போனோகிராஃபியை பத்தி. இன்னைக்கு வந்து 4 விஷயங்களை யாராவது குளோபலா இதை சர்ச் பண்ணாங்க அப்படின்னாக்க அந்த சர்ச் பண்ண பர்சன் வந்து போலீஸோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வருவாங்க. என்னென்ன 4 விஷயங்கள் அப்படின்னாக்க, கூகுள்ல போய் சர்ச் பண்ணும்போது பாம் மேக்கிங் அப்படின்னு சர்ச் பண்ணி அது ரிலேட்டட் உள்ள வீடியோவோ அது ரிலேட்டட் உள்ள கண்டென்ட்டோ இல்ல வந்து என்ன ஆர்டிகல் இருக்கோ அதை படிச்சா அது ஒண்ணு. செகண்ட் வந்து நீங்க சொன்னது மாதிரி சைல்டு போனோகிராஃபி, அது வந்து பொசஷன், அதை ஆக்சஸ் பண்றது, அதை டிசிமினேட் பண்றது, மூணுமே வந்து லீகல் ஆக்ஷன்ஸுக்கு உட்படுத்தப்படும். அது ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னாக்க ஹேக்கிங் ஆர்டிகல்ஸ் பிளஸ் டூல்ஸ். அந்த ஹேக் பண்றது, கம்ப்யூட்டரை பத்தி ஹேக் பண்றது, நெட்வொர்க்கை ஹேக் பண்றதை பத்தி பார்த்தாலே அதுவும் வந்து இதோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வரும். நாலாவதா உள்ளது பைரேட்டட் சாஃப்ட்வேர், பைரேட்டட் மூவி சாஃப்ட்வேர். இந்த 4 கேட்டகரி யாராவது கூகுள்ல வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னாக்க இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த குளோபல் சர்ச் இன்ஜின் அவங்க வந்து தே ப்ரொவைட் தி டேட்டா. அவங்க வந்து பேக் எண்ட்ல வந்து நீங்க சொன்னது மாதிரியே அல்கோரிதம் இருக்கு. தே லிவரேஜ் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு டிடெக்ட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டியோட லிங்கா இருக்கக்கூடிய பேட்டர்னை வந்து டிடெக்ட் பண்றது கூகுள் எடுத்து அது இன்டர்போலுக்கு போகும். அங்கே இருந்து there is a mechanism to share இந்த இன்ஃபர்மேஷன் டு ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரி. அந்த கண்ட்ரிக்கு இருக்கு. அந்த பேட்டர்னை பார்த்துக்கிட்டு போலீஸ் வந்து எப்போ அது ஆக்ஷன் எடுக்கணும், அது வந்து சஸ்பீசியஸா இருக்குங்கிறதுல வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. அப்ப இந்த அவேர்னஸ் வந்து இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, டெஃபினட்டா பண்ணும்போது அவங்க போலீஸோட கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வர்றாங்க. அதே மாதிரி இப்ப இந்த ட்ரக் ரிலேட்டட் அப்படிங்கறத வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த இருக்கக்கூடிய கீவேர்ட்ல இந்த ட்ரக்ங்கிறதும் உள்ள வந்தது அப்படின்னாக்க கண்டிப்பா அது வந்து ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வரும். ஓகே ஓகே சார், அது இவ்வளவு நாள் ஏதாவது இருக்கா சார் இந்த சிஸ்டம்? இல்ல இப்போதைக்கு இந்த 4 இது இருக்கு. அந்த ட்ரக்ங்கிறது போகும்போது, பிகாஸ் ட்ரக்ங்கிற வேர்டு தான் மெடிசன்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த ஷெட்யூல் ட்ரக் அப்படிங்கறத வந்து கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கு ரிலேட்டட் URL, அதுக்கு ரிலேட்டட் கீவேர்டை வந்து ஷார்ப்பா இது பண்ணி பண்ணுனாக்க இதனுடைய பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். சார் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிகரெட்டை இங்க இருந்து கர்நாடகால நம்மளால வாங்க முடியாது, ஆனா தமிழ்நாட்டில் வாங்க முடியும். அதுவும் சும்மாவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தேடி பார்த்துட்டு உங்களால பே பண்ண முடியல அப்படின்னா அந்த வெப்சைட்டே என்ன பண்ணுதாமா சார், உங்களுக்கு வந்து அடடா இவங்க தேடி பார்த்துட்டு இவங்களுக்கு பே பண்ண முடியலையே, அதனால பாவம் பார்த்து உங்களுக்கு சும்மாவே அனுப்பிடுறாங்களாமா சார். இன்னைக்கு காலையில் தான் அவருக்கு வந்துருக்குது சார், ஃப்ரீயா வந்துருக்குதுன்னு. சார் இதை எப்படி சார் இந்த விஷயம் கூட செய்யாம தான் இங்க இருக்கா சார்? அந்த அளவுக்கு தான் இருக்குதா இங்க சைபர் கிரைம் குறித்த அவேர்னஸ் இங்க நம்மளோட இந்த சிஸ்டத்துல? இல்ல அப்படி இல்ல. அது வந்து என்ன, அந்த பேசிஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் பிரகாரம் எது வருமோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே போகுது. இது வந்து ஸ்டேட் லெவல்ல, சிட்டி லெவல்ல அப்படின்னு லிமிட் பண்ணாம, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட்ல வந்து பிளாக் பண்ணிருக்கு அப்படின்னாக்க பக்கத்து ஸ்டேட்ல போய் வாங்குவாங்க, அப்புறம் இங்க வந்து பக்கத்து ஸ்டேட் பாண்டிச்சேரியில போய் வாங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாம் வரும். இது வந்து பண்ணும்போது எஃபெக்டிவா பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரி லெவல்ல பண்ணும்போது, இப்ப நான் சொன்னது மாதிரி குளோபலா இருந்தது அப்படின்னாக்க கண்டிப்பா அது ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வரும். அந்த ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்போ வந்து யாராவது அந்த கீவேர்ட் சர்ச் இது பண்றாங்க இல்ல அது ரிலேட்டட் வருது அப்படின்னா, இன்னும் இந்த மாதிரி எந்தெந்த ஆப் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரகோட சேல்ல வந்து இன்வால்வ் ஆயிருக்கு இல்ல அது ரிலேட்டட் இருக்கக்கூடிய சைட்டு, அது எல்லாமே ஒரு URL ஃபில்டரிங் மெக்கானிசத்துக்குள்ள கொண்டு வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணணும். இது பிளாக் பண்றதுங்கிறது ஒரு கண்ட்ரி லெவல்ல பண்ணா தான் அது வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஓகே 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 இப்போ இன்னைக்கு வந்து நிறைய குழந்தைகள் வந்து மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்றாங்க ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அப்படின்னு சொல்லி. 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அந்த மொபைலோ லேப்டாப்போ பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்அப்ரோப்ரியேட் கண்டென்ட் அந்த எக்ஸ்போஸ் ஆகாது. அது ஒன்று. செகண்ட் வந்து இப்போ நான் சொன்னது மாதிரி எந்தெந்த கீவேர்டெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா மானிட்டரிங் அப்படிங்கிறது தெரிஞ்சும் இந்த இல்லீகல் கண்டென்ட்டை வந்து அதை வந்து சர்ச் பண்றதோ அதை வந்து ஆக்சஸ் பண்றதோ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வருது, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதை பிஃபோர் அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடியோ ஆக்சஸ் பண்றதுக்கு முன்னாடியோ அதோட ட்ரஸ்ட் வர்த்தினஸ் என்ன பர்பஸுக்காக இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணும். மூணாவது வந்து இன்னைக்கு ஆன்லைன்ல சோசியல் மீடியால எல்லாருமே அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த பிரைவசியை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த கொடுக்கறதுங்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த டேட்டாவை வச்சு தான் சைபர் கிரிமினல் வந்து they will go against you, right? அது ஒண்ணு. அதுக்கப்புறம்
எல்லாருமே இன்னைக்கு கண்ட்ரி ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் மொபைலோ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணும்போது அதில் எப்படி வந்து சேஃப்டி செக்யூராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன இருக்குது இது ரிலேட்டட் அப்படிங்கிறத அதை கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதே மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய காலை வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய அன்னோன் லிங்க், பிகாஸ் இது ரெண்டும் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி சைபர் கிரைம் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து காசா இருக்கு. சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எனி ஃபினான்ஷியல் கிரைம் அப்படின்னாக்க சைபர் கிரைமோட ஹெல்ப்லைன் நம்பர் 1930 1930 நம்பரை தொடர்பு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே சார், ஓகே.